ரஷ்யால இருந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய க்ரூட் ஆயிலோட அளவு 66% சரிவடைஞ்சிருக்கு. தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகள் கொடுத்து அதுக்காக பணம் ஏற்பட்ட கலாச்சாரத்தினால இந்தியாவில் ஸ்டேட் வைஸ் பிசிக்கல் டெப்ட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது அந்தந்த பெரும் சுமையா தான் இருக்கு. நிப்டி அகைன் 26,000 மார்க்குக்கு மேல சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் 85,000 மார்க்குக்கு மேல சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 500% டாரிஃப் போடுவேங்கிறாரு. யாரெல்லாம் ரஷ்யா கூட டீல் பண்றீங்களோ, யாரெல்லாம் ரஷ்யன் ஆயில வாங்குறீங்களோ எல்லா நாடுகளுக்கும் நீக்கமர 500% டாக்ஸ் இருக்கும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு இல்லையா? இந்த சூழ்நிலையில ஏற்கனவே நம்ம சீப்பான ரேட்ல இருக்குன்னு சொல்லி தான் ரஷ்யா கூட ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ரஷ்யாட்ட இருந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய ஆயிலோட அளவு ஏறத்தாழ 66% குறைஞ்சிருக்குங்க. அப்படின்னா இதுக்கு பதிலா நம்ம விலை அதிகமான ஆயில வாங்க வேண்டியிருக்கும். க்ரூட் ஆயில பொறுத்தவரையில இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு பேரலுக்கு $64 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓரளவு ஸ்டேபிளான பிரைஸ்ல இருக்கிறதுனால மட்டும்தான் இந்தியன் ரூபி வீக் ஆன பிறகு ஒரு ஸ்டேபிளான ரேஞ்சில இருக்கு. அது இல்லைன்னா உண்மையிலேயே இது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலா தான் இருக்கும். இப்போ 66% ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் வாங்குறது குறைஞ்சிருக்குன்னா இப்ப இதுக்கு பதிலா வேற ஏதாவது கண்ட்ரில நம்ம வாங்கணும் இல்லையா? இப்போ இந்தியாவோட மொத்த நுகர்வுல ஏறத்தாழ 85% க்ரூட் ஆயில் நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். இப்போ இந்த சீப்பான ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரஷ்யாவுடைய க்ரூட் ஆயில் கிடைக்கலன்னா அது என்னென்ன பொருளாதார தாக்கங்களை பண்ணும்னா, வாங்கிட்டு இருக்கக்கூடிய சீப்பான ரேட்டுக்கு பதில் அதிக விலை கொடுக்கறதுனால ஏற்கனவே வீக் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ரூபி இன்னைக்கு கூட 88.59 காசுகள் இருக்கக்கூடியது இன்னும் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம அடிக்கடி சொல்லக்கூடிய இன்ஃபிளேஷன் ரேட் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படினாலும் ரஷ்யால வாங்கலன்னா இன்னொரு நாட்டுல வாங்கணும், மேபி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அங்க நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வரும். ரொம்ப நாட்களாவே பெரிய அளவுல பிரைஸ் சேஞ்சஸ் இல்லாம இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் டொமஸ்டிக்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏர்லைன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், பெயிண்ட்ஸ், கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பிரஷர்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரே ஒரு க்ரூட் ஆயிலால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க. இது மார்க்கெட் ரெக்கார்ட் ஹைக்கு நியர்பை வந்தாலும் கூட இந்த பிரஷர் இந்தியாவை அழுத்திட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க.